சுவாமி எப்படி இந்த அவர் சொன்ன மெசேஜ் எல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் ஆக்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஒரு ரொட்டீன் கொடுத்திருந்தார். இதுல பார்த்தோம்னா எனக்கு அந்த 3 Ds ஞாபகம் வருது. டியூட்டி, டிசிப்ளின் அண்ட் டிவோஷன். ரொட்டீன் செட் பண்ண விதமே மார்னிங் நம்ம சீக்கிரம் எழுந்து நம்ம எந்த ஒரு ஆஸ்பெக்டையுமே சுவாமி விடலை. வெதர் இட் இஸ் ஃபிசிக்கல் ஆர் இமோஷனல் ஆர் ஸ்பிரிச்சுவல், எல்லாமே அந்த ரொட்டீனில் கொண்டு வந்து சுவாமி பியூட்டிஃபுல்லாக நம்மளை அந்த யங் ஏஜ்லேயே மோல்ட் பண்ணார். ஸோ அந்த டிசிப்ளின் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டாக இல்லைன்னா கூட பால்விகாஸில் அதே தான் சொல்லித்தரா. ஸோ அதர்வைஸ் ஆல்சோ எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன் இருக்கிறச்சே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசிப்ளினரி ஃபோல்டில் வருவோம். அப்போ நம்ம சுவாமியோட மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. வெரி ட்ரூ. டிசிப்ளின் அப்படிங்கிறது இட் இஸ் பிகம் அவர் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாமா இருக்கும். அண்ட் இதை படிக்கிறதுக்கா ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பராமரிக்கப்படுகிறதா அப்படின்னு சுவாமி அந்த இடத்துல கேட்குறதே, அவர் ஆல்வேஸ் ஹீ இஸ் வாட்சிங் அஸ். ஏன்னோ இட் இஸ் நாட் தட் ஃபிசிக்கலாக இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது. பட் எப்போதுமே சுவாமி நம்மள பார்த்துட்டே தான் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் சீடை சோ பண்ணது ஐ திங்க் இட் இஸ் இந்த ஹாஸ்டல் லைஃப். ஏன்னோ ஃபிசிக்கலாக சுவாமி அங்கே எப்போதுமே 24/7 இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளோட ரொட்டீன், நம்மளோட ப்ராக்டிஸ் எல்லாமே சுவாமியை மட்டுமே சிந்தனையில் வச்சுட்டு எல்லாமே நம்ம பண்ணுற அனைத்துமே சுவாமிக்காகவே தான். லிவிங் சாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் கொடுத்தது ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் நீடட் திங் ஃபார் த யூத் டுடே.